இந்திய பெண்களின் நிலை இப்படி தான் இருக்குது, கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் தேடுறது தான் பெண்களோட வேலை. நல்லா படிங்க, நிறைய திறமையை வளர்த்துக்கோங்க, சுயமாக வாழ கற்றுக்கோங்க. உங்கள் விஷயத்தை உங்கள் கணவன் கூட பேசுறதுக்கு உரிமையை எடுத்துக்கோங்க. தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் நீங்கள் வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த பேர் கூட நீங்கள் எப்படி தாங்கிறீங்க? வேலை செய்யலை, அந்த கணவனை தான் நம்பிங்கிறேன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நடிக்கிறீங்கன்னு. சுயமாக சம்பாதிக்கிற பெண் கூட எப்படி தாங்கிறா? மிரட்டுறான் ஒரு கணவன் அவள் இஷ்டத்துக்கு வாழ முடியல. அப்படி தான் வாழ்ந்துன்னுக்குறீங்க. நல்லா வருகுதே, புரியுதா? அப்படி இருந்தால் நீங்கள் ஆன்மா இந்த மாதிரி இதையே நீங்கள் விடுதலை அடையாதுங்க. ஆன்மீக விடுதலை எப்படி அடைவீங்க? ஏன் நீங்கள் ஆன்மீக விடுதலை அடையல? அடிப்படையான விஷயத்தை உங்களால் கிராஸ் பண்ண முடியல. ஒரு ஆம்பளை சாதாரணமாக ஒதுக்கி விட்டு போயிட்டுக்கிறான், தாலி கட்டி விட்டு போயிட்டுக்கிறான், அவனை நீங்கள் வர கொண்டாடுறீங்க. அப்படி ஒரு பெண் செஞ்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படி ஒரு பெண் செஞ்சால் இந்த சமூகம் ஒத்துக்குமா அந்த பொம்பளைய? அப்புறமா எங்கே ஆன்மீக வரைக்கும் வர முடியும்? அவா ஆம்பளையே கிராஸ் பண்ண முடியாதுவா, எங்கே இந்த ஆன்மீகத்துக்கு வருவா? ஏன் வரல? ஏன் வர முடியாது? ஏன் வர முடியல? சுதந்திரம் இல்லை பெண்ணுக்கு. என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. அதனால் அவன் என்ன வர முடியாது, ஆன்மீகத்துக்கு வரைக்கும் வர முடியாது. இப்போயே நம்ம பேசுகிறோம், போகிறோம், வரோன்னா இந்த ஆம்பளையும் பொம்பளையும் பேசுகிறாங்க, இந்த செக்ஸு இது சாமியார் அப்படின்றான். அப்படி தானே? அதுக்கும் துணை யார் தான் போகிறது? பெண்கள் தானே போகிறாளுங்க. அப்போ யார் தான் கவனமாக இருக்குண்ணா? பெண்கள் தான். எதை குறித்து நகர்றீங்க நீங்கள்? யாருக்கு விருப்பத்தேர்வு இருக்குது? வாழ்க்கை யாருது? உண்டு தானே? உண்டா உன் கணவன் தான். பக்கத்துணையாக இருக்கிறதுக்கு வந்தீங்களா நீங்கள் வாழ வரலையாப்பா? யாருக்குன்னா ஸ்லேவாக இருக்குது தான் வந்தீங்களா? உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? நீங்கள் படிக்க மாட்டீங்களா? நீங்கள் திறமையாக இருக்க மாட்டீங்களா? நீங்கள் வசதியாக இருக்க மாட்டீங்களா? உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கணவன் பேர் தான் சொல்லுவீங்களா எதுவாக இருந்தாலும்? எதனா கேள்வி வேண்டாம் அவரை கேளுங்கன்றீங்க, எது வந்தாலும் அவரை பார்த்துங்கன்றீங்க, அவர் தான்ன்றீங்க. எங்கே வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? ஏன் முன்னேறல? நல்லா சம்பாதிக்கிற ஒரு பெண் கூட யாரு தான் பயந்துக்கிறா? எதுக்கு? திறமை வாழ்ந்த பேர் கூட எதுக்கு? நான் கணவனை மதிக்காத விட்டுருலாம் நான் சொல்ல வரல. பட் உன்னை அவமானப்படுத்தி என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் உன்னை நீ அவமானப்படுத்திக்க தயாராகிற? ஏன் உன்னால் சுயமாக வாழ முடியல? நான் கிச்சனில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் கூட சம்பளம் கேட்டு வாங்கிக்கின்றேன். நான் வெளியே போய் வேலை செய்யலைன்னா கூட துணி துவச்சி போடுறா, சாப்பாடு செஞ்சு தரேன்ல, என்ன பண்ணேன்? பொண்டாட்டி ஏன் சம்பளம் கேட்கணும்? பின்ன பொருளாதார விடுதலை எப்படி இருப்போம்? அவனை நம்பியே இருக்கணும்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன் இஷ்டமாக ஒரு பொருள் வாங்க முடியலையே. காரணம் என்ன? நீ வேலை செய்யலைல்ல, குற்ற உணர்வு.